Hello friends, இப்போ நம்ம பார்க்க போறது variance analysisல labor cost variance. Previous videoல வந்து material cost variance பத்தி explain பண்ணிருப்பேன். அதுல வந்து first நம்ம எப்படி formulas பார்த்தோமோ அதே மாதிரி இதுலயும் formulas இருக்கு. இந்த formulasக்கும் அந்த formulasக்கும் ஒரு சின்ன difference தான். அத நம்ம கனெக்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணிட்டா formulas easy தான். ஒண்ணு இல்ல material varianceல பாத்தீங்கன்னா நீங்க quantity ன்னு வரும். அந்த quantity வர இடத்துல எல்லாம் hours ன்னு நம்ம labor costல மாத்தணும். அதே மாதிரி price ன்னு வர இடத்துல எல்லாம் rate ன்னு மாத்தணும். அவ்வளவுதான். இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான். மத்தபடி சேம் தான். சோ இப்ப அங்க பார்த்தோம்னா material cost variance ன்ட்டு standard quantity standard price ன்னு பார்த்தோம். material cost varianceல. பட் labor cost varianceல standard quantity வர இடத்துல standard hour வரும். standard price வர இடத்துல standard rate வரும். சோ hour க்கு பதிலா quantity, rate க்கு பதிலா price. hour க்கு பதிலா quantity, rate க்கு பதிலா price. இதுதான் வந்து நீங்க மெட்டீரியல்ல நம்ம பார்த்திருப்போம். So just labor ல வந்து quantity க்கு பதிலா hours மாத்தினோம், price க்கு பதிலா rate மாத்தினோம். அவ்வளவுதான். இதுதான். இத நம்ம புரிஞ்சிட்டா நமக்கு இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்றதும் ஈஸி. So labor cost variance படி standard hour standard rate minus actual hour actual rate. அதாவது standard cost minus actual cost. Okay. So standard into standard, actual into actual. Okay. So standard hour standard rate minus actual hour actual rate. அதே மாதிரி labor rate variance rateல இருக்கக்கூடிய difference. So ரெண்டு rate standard rate minus actual rate அத வந்து actual hour ஓட multiply பண்ணிடணும். So அத வந்து further நம்ம multiply பண்ணா இந்த மாதிரி வரும். அதே மாதிரி labor variance efficiency variance. So efficiency varianceல என்ன பண்றோம்னா standard rate ஓட எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா standard rate. Okay, எல்லாத்துலயுமே standard rate. இது ரெண்டுலயுமே standard rate வரும். Okay, so efficiency ல என்ன பாத்தீங்கன்னா standard hour minus actual hour into standard rate. Okay, அதே மாதிரி the labor mix variance ல பாத்தீங்கன்னா standard rate ஓட revised actual hour minus actual hour. Okay, revised actual hour னு சொல்லலாம், revised standard hour சொல்லலாம். So இது வந்து same தான். Okay, revised actual hour minus actual hours. Okay, so இதுதான் வந்து labor cost variance ஓட formula. So இதை யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ஒரு சம் பார்க்கலாம். இப்போ labor cost varianceல பாத்தீங்கன்னா நம்ம வந்து first பார்க்கிறது the standard labor component and actual labor engaged in a week for a job or as under. Okay, இங்க வந்து ஒரு standard laborம் actual labor அவங்க வந்து for a week ஒரு ஜாப்ல என்கேஜ் ஆனதை பத்தி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அதுக்கான பர்டிகுலர்ஸ் பாத்தீங்கன்னா 3 லேபர்ஸ் கொடுத்திருக்காங்க, skilled, semi skilled and unskilled. ஓகே, இதுல வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இன் a gang பாத்தீங்கன்னா skilled 32, semi skilled 12 and unskilled 6. ஸோ இது மூணையும் நம்ம டோட்டல் பண்ணா டோட்டல் 50 ஒர்க்கர்ஸ் வந்து அந்த கேங்ல இருக்காங்க. அதே மாதிரி அதோட வேஜ் ரேட் கரஸ்பாண்டிங் skilled, semi skilled, unskilledக்கு ஸ்டாண்டர்ட் வேஜ் ரேட் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆக்சுவல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் பாத்தீங்கன்னா 28, 18, 4. அதையும் நீங்க டோட்டல் பண்ணீங்கன்னா 50 ஒர்க்கர்ஸ் இந்த கேங். அதே மாதிரி ஆக்சுவல் வேஜ் ரேட் பாத்தீங்கன்னா ஆக்சுவல் இது வந்து ஆக்சுவல், இது ரெண்டும் ஸ்டாண்டர்ட். ஸோ 4, 3, 2. ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டூரிங் 40 hours ஒர்க்கிங் வீக், அதாவது அந்த வீக் வந்து 40 hours இருக்கு. ஸோ ஒரு ஒர்க்கருக்கும் 40 hours. அப்போ 2 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா 80 hours வந்து, அதாவது கரஸ்பாண்டிங் ஒரு அந்த வீக்ல வந்து 40 hours ஒர்க்கிங் வீக். ஸோ அதில் எத்தனை ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ இன்ட்டு நம்ம 40 பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு அந்த வீக் ஃபுல்லாக 40. ஸோ என்னோட கூட சேர்ந்து 10 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 40 into 10 அந்த மாதிரி. Okay, during 40 working week, the gang produced 18,000 standard labor of work. இதுதான் நான் இப்போ சொன்னேன். So 18,000 standard labor of work வந்து நடந்திருக்கு. To calculate the relevant labor variance, இதை வச்சு நம்மளுக்கு relevant labor variance கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஃபேக்ட்ரி வந்து அந்த வீக்கில் வந்து 40 hours வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை ஒர்க்கர்ஸ் ஆக்சுவலி ஒர்க் பண்ணியிருக்காங்க கேங்கில் 50. ஸோ 50 into 40 2000 hours வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ 50 into 40 2000 ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஆனால் நம்மளோட ப்ராப்ளமில் கொடுத்துருக்க படி பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் 1800 ஸ்டாண்டர்ட் லேபர் ஹவர் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு 1800 hours கொடுத்திருக்காங்க. So this is the standard hours for actual output. So அதோட mix நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா இதுக்கு வந்து actual mix படி பாத்தீங்கன்னா actual number of workers வந்து அந்த கேங்ல வந்து 28, 18, 4 அப்படிங்கிற ரேஷியோலயும் ஸ்டாண்டர்ட் வந்து 32:12:6 அப்படிங்கிற ரேஷியோலயும் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலி தேர்ட் பார்ட் நம்ம என்ன
கால்குலேட் பண்ணோம்னா ரிவைஸ்ட் ஆக்சுவல் ஹார்ஸ் என்னன்ட்டு நான் வந்து மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸில் சொன்னேன்னு அதே மெத்தட் தான் ரிவைஸ்ட் ஆக்சுவல் ஹார்ஸ் ஆர் ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது எப்படின்னா ஆக்சுவல் ஹார்ஸ் ஆக்சுவலாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஹார்ஸை ஸ்டாண்டர்ட் ப்ரொபோசிஷனில் நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணுறது தான் ரிவைஸ்ட் ஆக்சுவல் ஹார்ஸ். ஸோ நம்ம என்னென்னா ஆக்சுவலி ப்ரொடியூஸ் ஆன ஹார்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் மிக்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா பைஃபர்கேட் பண்ணணும். ஓகே, இப்போது அது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டாண்டர்ட் ஹார்ஸை வந்து 18,000 ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் சாரி 18,000 சொல்லிட்டு இருக்கேன் 1,800 ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணது வந்து 32-12-6 அதாவது ஸ்கில்டு செமி ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு. ஓகே, அன்ஸ்கில்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணது வந்து 32-12-6. ஸோ அந்த ப்ரிப்போசிஷனில் நம்ம வந்து இந்த மிக்ஸை வந்து பைஃபர்கேட் பண்ணுறோம். ஸோ 1,800 into 32/50 நம்ம பண்ணோன்னா 1152. அதாவது இவ்வளோ ஹார்ஸ் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து 432 ஹார்ஸ். ஸோ அவங்க 12 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 432. அதே மாதிரி அன்ஸ்கில்டு வந்து 216 ஹார்ஸ் 6 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதே ப்ரொபோசிஷனில் ஆக்சுவல் ஹார்ஸை வந்து நம்ம பைஃபர்கேட் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் ரிவைஸ்ட் ஆக்சுவல் ஹார்ஸ். இதை நான் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்தராக நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ரிவைஸ்ட் ஆக்சுவல் ஹார்ஸை வந்து 2000 into 32/50. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 50. ஸோ அதே ப்ரொபோஷனில் நம்ம 2000 ஹார்ஸை வந்து பிரிக்கிறோம். ஸோ ஸ்கில்டு இவ்வளோ, அன்ஸ்கில்டு இவ்வளோ அண்ட் செமி ஸ்கில்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சம் டேபுலேஷன். டேபுலேஷனும் சேம் மெத்தட் தான். நான் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸில் எந்த மாதிரி டேபுலேஷன் போட்டனோ அதே மெத்தடில் தான் நான் எடுத்திருக்கேன். இது என்னோட கன்வீனியன்ட் மெத்தட். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஸ்கில்டு செமி ஸ்கில்டு அன்ஸ்கில்டு ஓகேவா. ஸ்கில்டு பொறுத்தவரை இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் ஆக்சுவல் ஹாஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹாஸ்ட்டுக்கு நம்ம போட்டுட்டு சென்ட்ரல் ஆக்சுவல் அட் ஸ்டாண்டர்ட் ரிவைஸ்ட் அட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 காலமாக ஃபர்ஸ்ட்டு பைஃபர்கேட் பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக இங்கே பண்ணியிருக்கேன். அதாவது ஆக்சுவல் ஹார் இன்டூ ஆக்சுவல் ரேட், ஆக்சுவல் காஸ்ட்டுங்கிறது ஆக்சுவல் கார் இன்டூ ஆக்சுவல் ரேட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். அதே மாதிரி ஆக்சுவல் அட் ஸ்டாண்டர்ட்னா ஆக்சுவல் ஹாரை ஸ்டாண்டர்ட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணணும். ரிவைஸ்ட் அட் ஸ்டாண்டர்ட்னா ரிவைஸ்டு ஆக்சுவல் ஹார்ஸை ஸ்டாண்டர்ட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இதுதான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் சரி ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணது 2000 ஹார்ஸ். அது 28:18:4 இதுதான் வந்து கொடுத்துருந்த ரேஷியோ ஆஃப் ஸ்கில்டு அன்ஸ்கில்டு அண்ட் செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸோட ரேஷியோ. ஸோ அந்த ரேஷியோவில் அவங்க வந்து 40 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆக்சுவலாக அவங்க ஒர்க் பண்ணது ஃபர்தராக டிவைட் பண்ணி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஸ்கில்டு வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணது 1120 அண்ட் செமி ஸ்கில்டு ஆக்சுவலாக ஒர்க் பண்ணது 720 அண்ட் அன்ஸ்கில்டு வந்து 160. ஓகே, இதுதான் வந்து ஆக்சுவலாக அவங்க ஒர்க் பண்ணது. அதை வந்து ஆக்சுவல் ரேட்டோட நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஆக்சுவல் ரேட் அதாவது ஸ்கில்டுக்கு 4 வேஜ் அதாவது வேஜ் ஆக்சுவல் வேஜ் வந்து ஆக்சுவல் ரேட் பர் ஹவர் வந்து 4 rupees. ஸோ 4 rupees into 1120 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா 4,480 அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கும் போட்டுக்கிறோம். ஸோ ஆக்சுவல் வேஜ் வந்து ஃபார் செமி ஸ்கில்டுக்கு 3, ஆக்சுவல் வேஜ் ஃபார் அன்ஸ்கில்டுக்கு 2. சேம் திங் ஃபார் இங்கேயும் அதே தான். பட் ஆக்சுவல் ஹவர்ஸை எடுத்து எழுதிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து ரேட் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் ரேட். நம்மளோட கொஸ்டினில் என்ன இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபார் ஸ்கில்டு ஒர்க்கர் இஸ் 3, செமி ஸ்கில்டு ஒர்க்கர் இஸ் 2 அண்ட் அன்ஸ்கில்டு ஒர்க்கர் இஸ் 1 ஃபார் பர் ஆஸ்க். ஸோ அதை வந்து நம்ம டோட்டல் ஹார்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி அதுக்கு டோட்டல் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ரிவைஸ்ட் அட் ஸ்டாண்டர்ட்னா நம்ம ஆல்ரெடி பைஃபர்கேட் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே பார்த்தோம்ல அதே தான். ஸோ ஆக்சுவல் ஹார்ஸை ஸ்டாண்டர்ட் மிக்ஸில் நம்ம பைஃபர்கேட் பண்ணியிருக்கோம் 32:12:6. அதில் நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணி டோட்டல் பண்ணுறோம். சேம் அதே தான் ஸ்டாண்டர்ட் ஹார் கொஸ்டினில் கொடுத்துருக்க ரேட்டோட ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் நம்ம ஆல்ரெடி பைஃபர்கேட் பண்ணியிருக்கோம் 32:12:6ல். அதை எடுத்து ஸ்கில்டுக்கு எவ்வளோ, அன்ஸ்கில்டு செமி ஸ்கில்டுக்கு எவ்வளோ, அன்ஸ்கில்டுக்கு எவ்வளோன்னு நம்ம வந்து ஃபைனல் இங்கே பைஃபர்கேட் பண்ணோம்ல ஜஸ்ட் இதுதான் நான் போட்டிருக்கேன் ரிவைஸ்டுக்கும் ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ்க்கும். அதோட நம்ம வந்து ஜஸ்ட் ரேட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம்.
ஓகே ஸ்டாண்டர்ட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஹவர்ஸ்க்கு ஓகே இப்போ நம்மளுக்கு எல்லாத்தோட டோட்டல் கிடச்சிருச்சு ஸோ ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஆக்சுவல் ரேட் இது வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஆக்சுவல் ரேட் இது வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் இது வந்து revised actual hours into standard rate இது standard hour into standard rate okay இப்போ நம்ம just நம்ம ஃபார்முலால இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஓகேவா standard hour into standard rate இந்த இருக்கா அதோட டோட்டல் minus actual hours into actual rate இதோட டோட்டல் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அட்வர்ஸ் நான் ஆல்ரெடி மெட்டீரியல் காஸ்ட்ல சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு நெகட்டிவா கிடைச்சா அட்வர்ஸ் அதே மாதிரி லேபர் ரேட் வேரியன்ஸோட ஃபார்முலா okay standard rate into other number actual hour into standard rate minus actual hour into actual rate okay adoda total first வந்து actual hour into standard rate total வந்து 4960 and 6960 for actual hour actual rate அதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் நெகட்டிவ்ல வருது so adverse அதே மாதிரி labor efficiency variance ஓடது standard rate into standard hour minus actual hour so standard hour standard rate okay actual hour actual rate actual hour standard rate 4960 okay அதை எடுத்து போட்டோம்னா அதுக்கும் நமக்கு நெகட்டிவ்ல கிடைச்சிருக்கு so adverse அதே மாதிரி labor mix variance ஓட ஃபார்முலா standard rate into revised actual hour minus actual hour so அதோட revised actual hour into standard rate ஓட total வந்து 5040 minus actual hour standard rate ஓட total 4960 இது ரெண்டுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா பாசிட்டிவ்ல வந்திருக்கு so it's favorable so பாசிட்டிவா வந்தா ஃபேவரபிளா நமக்கு இந்த இடத்துல வேரியன்ஸ் ஆயிருக்கு நெகட்டிவா வந்தா அட்வர்ஸ் ஆயிருக்கு so நம்ம நினைச்சதை விட ஏதோ மிஸ்டேக் ஆயி நம்ம வந்து கொடுத்த ஸ்டாண்டர்டை விட சம்திங் எங்க டீவியேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு அட்வர்ஸ் ஆனா தெரியும் ஃபேவரபிளா இருந்தா நம்மளுக்கு ஃபேவரா நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ பாசிட்டிவ் கிடைச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் முடியுது இந்த சம் முடியுது தேங்க்யூ ஸோ மச்